சென்னையில் பிரபல ரவுடியை கொலை செய்துவிட்டு இன்ஸ்டாவில் புகைப்படம் வெளியிட்டு கொண்டாடியவர்களுக்கு போலீசார் வலை வீசி வருகின்றனர். கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் கதிரவன். கதிரவன், விவரங்கள் என்ன? சென்னை அண்ணா நகர் அன்னை சத்யா நகர் பகுதியைச் சேர்ந்த ஏ கேட்டகரி ரவுடியான ராபர்ட் என்பவர் நேற்று மாலை 6 மணி அளவில் தனது வீட்டின் அருகே இருந்தபோது இரண்டு இருசக்கர வாகனங்கள் வந்த 6 பேர் கொண்ட கும்பல் அவரை சரமுறையாக வெட்டி கொலை செய்துவிட்டு தப்பி ஓடியது. மேலும் அதே கும்பல் அயனாவரம் ஹவுசிங் போர்டு பகுதியில் வசிக்கக்கூடிய ஆதித்யா என்பவரின் வீட்டுக்கு சென்று அவரை வெட்டி கொலை செய்ய திட்டமிட்டிருந்த நிலையில அவர் இல்லாத நிலையில அவர் தாயாரான ரேவதியை தலையில் வெட்டிவிட்டு தப்பி சென்றிருக்கிறது. இந்த 2 வழக்குகளில் 2 காவல்துறை சார்பிலும் 2 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு குற்றவாளிகளை தேடி வரக்கூடிய நிலையில அவர்கள் கொலை செய்துவிட்டு இன்ஸ்டாகிராமில் பதிவிட்ட புகைப்படமானது வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக கொலை செய்துவிட்டு இன்ஸ்டாகிராமில் பதிவிட்டு அந்த கொலை நடந்ததை குற்றவாளிகள் கொண்டாடி இருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 5 வருடங்களாக இவருக்குள் பகை இருந்ததாகவும் அந்த பகையை தீர்த்த காரணத்தினால இவர் கொண்டாடி இந்த வீடியோ பதிவை பதிவிட்டிருப்பதும் தெரிய வந்திருக்குது. தன்னை எதிர்த்த நபர்களை ஒரே நாளில் தீர்த்து கட்ட திட்டம் தீட்டி இவர்கள் இந்த கொலை சம்பவத்தையும் கொலை முயற்சி சம்பவத்தையும் ஏற்படுத்தியிருப்பது பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்கிறது. லோகு கடந்த சில தினங்களுக்கு முன்பாக தான் சிறையிலிருந்து வெளியே வந்ததாகவும் ராபர்ட்டின் நண்பர் கொலையில் தொடர்புடைய லோகுவை பழித்திருக்க அவரது அதாவது ஏற்கனவே கொலை செய்யப்பட்ட நண்பரின் மகன்களை வைத்து தூண்டிவிட்டு கொலை செய்ய திட்டம் தீட்டிக் கொண்டிருந்த ராபர்ட்டை நேற்று பழி தீர்த்ததாகவும் அதே போல ராபர்ட்டின் உதவியாக இருந்த இந்த ஆதித்யா என்பவரின் தாயாரை நேற்று வெட்டியதும் போலீஸ் விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. தொடர் விசாரணைகள் நடைபெற்று தனிப்படைகளை பெற்று இந்த குற்றவாளிகளை தேடி வரக்கூடிய நிலையில இன்ஸ்டாகிராமில் அவர்கள் புகைப்படத்தை பதிவிட்டு கொண்டாடி இருக்கிறார்கள். நேற்று ஒரே நாளில் 2 சம்பவங்களை நடத்திவிட்டு இந்த பதிவுகளை அவர் பதிவிட்டிருப்பதும் தெரிய வந்திருக்கிறது. தற்போது இது வெளியாகி இருக்கக்கூடிய நிலையில இந்த குற்றவாளிகளை போலீசார் தேடி வருகிறார்கள்.